வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் வர இருக்கிற வாரங்களில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போன வாரமே மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது, நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வீடியோவாக நம்ம பதிவிட்டிருந்தோம். நம்ம பதிவிட்டப்பயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிட்டு வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் 21,500 வரைக்கும் 600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். 21,500ங்கிற லெவலை நான் நீங்கள் சொல்ல விஷயத்தை நீங்கள் உண்மையாகவே சொன்னீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ ப்ளே பண்ணியே காமிக்கிறேன். போன வாரத்தில் 11/12/23 அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருந்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்களேன். இதே நல்ல புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு விக்கை வச்சுட்டு மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷரோ ஒரு டோஜி கேண்டிலோ ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா மார்க்கெட் நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இந்த டபுள் பாட்டத்துக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. எக்ஸாக்டாக மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. புது இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஃபிப்னாசி லெவலை வச்சு மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அவுட் ஆயிடுச்சு. இனிமேல் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 20,500 அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனோன்னே அடுத்த லெவல் எங்கே காமிக்குதுன்னா 21,527 அப்படிங்கிறது 2.618 இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா நண்பர்களே, போன வாரம் போட்ட வீடியோ அது. போன வாரம் போட்ட வீடியோவிலேயே நான் 20,500 மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த வீக்லியோட முடிவில் மார்க்கெட் முடிஞ்சதை பாருங்கள், 21,493 அப்படிங்கிற இந்த லெவல் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்திருக்கு. நேற்றைய தினம் நான் வீடியோ போட்டப்போ கூட நான் சொல்லியிருந்தது என்னென்னா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,500 தான் அப்படிங்கிறத தம்ப்நெயிலாக கூட வச்சுருந்தேன். நேற்றையோட வீடியோவை பாருங்களேன். மார்க்கெட்டு நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி நான் ஃபிப்னாசி லெவல் படி என்ன சொல்லியிருந்தேன், 21,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் 21,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, நேற்று போட்ட வீடியோ. நேற்றைக்குன்னா நான் இது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை அன்றைக்கி 15/12/23. நான் போன வாரம் அதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி போட்ட வீடியோவிலையும் நான் சொல்லியிருந்தது என்னென்னா 11/12/23 அந்த தேதியில் நான் போட்டிருந்த ஞாயிற்றுக்கிழமை வீடியோவிலையும் இதை தான் சொல்லியிருந்தேன், 21,500 போகுங்கிறத. நான் வியாழக்கிழமை அன்றைக்கும் மார்க்கெட் இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் 21,500 போகும் அப்படிங்கிறத 15ஆம் தேதி 14ஆம் தேதி வீடியோவிலையும் நான் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன், வியாழக்கிழமை அன்றைக்கான வீடியோவில். சரிங்களா, இந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் தான் நண்பர்களே. போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அகைன் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்க்கு வருவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா சொன்னேன். வர இருக்கிற வாரங்களும் நான் திருப்பியும் சொல்கிறேன், மார்க்கெட் இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை அழகாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகைன் ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகலாம். இந்த வீக்லி ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த வீக்லி ஹையை பிரேக் பண்ணாமல் வீக்லி ஹைக்குள்ளார சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கன்சல்டேஷனோ சைட்வேஸோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்கோட ஹைக்கு குள்ளார திங்கக்கிழமை அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 21,484 90 இந்த ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்கு மேலேயே திங்கட்கிழமை அன்னைக்கு முடிஞ்சுது, ஒரு நல்ல ரிவர்சல் வச்சுது அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன், அன்னைக்கும் கன்ஃபர்மேஷன் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் ரேலி வரும். அது 21,600 வரைக்கும், மேக்ஸிமம் 21,620 வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு 100-150 புள்ளிகள் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் இன்னும் புல்லிஷாக இருக்குது. அடுத்த வாரமும் ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏறிட்டு கூட இறங்கலாம். சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 21,700 800 அப்படி கூட போகலாம். அதிகபட்சம் 22,000 வரைக்கும் கூட போகலாம். போயிட்டு கூட ரிவர்சல் ஆகலாம்.
சரிங்களா. ஆனால் மேலே போகிறதுக்கான இன்டிமேஷன் தான் இன்னும் அதிகமாக இருக்குது. எஃப்ஐஎஸ்லாம் பையிங்கில் இருக்காங்க. ஃபிப்னாசி லெவல் படி நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஃபிப்னாசி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கோட நான் என்ன பண்ணுறேன், இப்போது கனெக்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்கள் என்னென்ன லெவல்ஸ் காமிக்குது அப்படிங்கிறத. இந்த 21,626 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து ஃபிப்னாசிக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 150 பாயிண்ட் அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஃப்ளாக் பேட்டர்னோ ஒரு கன்சால்டேஷனோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக வந்த இந்த வீக்லியோட ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறேன். இப்படி போணுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கோ இந்த 600லையோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. ஏன்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு இதெல்லாம் வரும்போது மார்க்கெட் வந்து பெருசாக ஏற்றங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான லெவல் படி மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஹைக்குள்ளாரியே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா இங்கே கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து வீக்லிக்கான அனலைசிங் நண்பர்களே. நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல புல்லிஷில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை கூட பாருங்கள், போன வாரம் நான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, போன வாரம் நிஃப்டியில் நடந்தது போல் இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்துட்டு இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டை பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ஹை இந்த ஹை இந்த ஹைலாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஹைக்கு மேலேயே வந்து பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு க்ளோசிங் வச்சுருக்காங்க. அகைன் பேங்க் நிஃப்டி மேலே ஏறுனுச்சு அப்படின்னா ஃபிப்னாசி லெவலை வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். என்ன டார்கெட் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஃபிப்னாசி லெவல் படி பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து 49,000 48,885 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 48,000 இருக்குங்களா, இன்னொரு 500-600 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் பேங்க் நிஃப்டிலையும் பிரகாசமாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் பேங்க் நிஃப்டி 50,000ங்கிற லெவலை வந்து ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். இங்கே மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நல்லாவே பிரேக் பண்ணிட்டாங்க. இனிமேல் சொல்கிறேன், யாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பெருசாக பேங்க் எல்லாம் இறங்கிடும் அப்படிங்கிறத நம்ப வேண்டாம். இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை நீங்கள் வந்து ட்ரேடு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பேப்பர் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேடில் ஒரு 3 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் இதை ட்ரேடாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்படி இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. சார் சொன்னாங்க போன வாரம் சரியாக இருந்துச்சு, இந்த வாரம் சொன்னாங்க சரியாக இருந்துச்சு அப்படின்னு முழு கான்ஃபிடென்ட்டோட யாரும் இதை வந்து ட்ரை பண்ண வேணாம். எஜுகேஷனல் பர்பஸாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கோங்க. எப்படிலாம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே வந்து டெக்னிக்கல் தான் வந்து பேசும் நண்பர்களே. இந்த வாரம் பாருங்கள், ஃபின்எஃப்டியும் பாருங்கள், நல்ல ஒரு பிரேக் அவுட்டு, ஒரு புல்லிஷ் கேண்டில். எதுவுமே ரிவர்சலுக்கான சான்சஸே கொடுக்கல. வீக்லி கேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சலுக்கான சான்சஸே கொடுக்காமல் இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுவும் நான் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வீக்லியில் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிடுவோம். அதுக்காக சொல்கிறேன். மிட் கேப்பை பாருங்களேன். மிட் கேப்போட வரலாறே வந்து ஒரு 2 வாரம் தான் வந்து 1-2 இந்த 2 வாரம் தான் வந்து லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்றபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் வீக்கில் வந்து லோங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. மிட் கேப்லாம் பறந்துக்கிட்டே இருக்குது நண்பர்களே. என்னோடய கணிப்பு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஒரு 50,000, நெஃப்டியை வந்து ஒரு பேங்க் நிஃப்டி போல் ஒரு 25,000 ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து மிட் கேப் போல் ஒரு 40 ரூபாயாக மாற்றிடுவாங்க. 50 ரூபாயா இருக்குல்ல குவான்டிட்டி, அதெல்லாம் வந்து 40 ரூபாயாக மாற்றிடுவாங்க. ஃபின் நிஃப்டி இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டுட்டு போயிட்டு பேங்க் நிஃப்டி போல் 25 ரூபாயாக மாற்றிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது 75 ரூபாயில் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு லாட்டு ஒரு பாயிண்ட் ஏறினா நமக்கு 75 ரூபா கிடைக்கிதுல்ல, அதை வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கூடி சீக்கிரம் வந்து நெஃப்டி போல் 50 ரூபாயாக மாற்றிடுவாங்க. ஏன்னா மிட் கேப்பில் நல்ல லிக்விடிட்டி இருக்குது, நல்லா சூப்பராக ட்ரேட் பண்ண முடியுது, நல்லா அழகாக ட்ரேட் ஆகுது, ஜென்யூனாக ட்ரேட் ஆகுது, நல்ல சூப்பராக இருக்குது. மிட் கேப்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்குது.
நான் ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது வீக்லியில் எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவர்லியில் மாற்றிக்கிறேன், கேண்டில் அவர்லியில் மாற்றிக்கிட்டு நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபிப்னாசியை வந்து நான் கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இந்த இடத்த வந்து நான் ஃபிப்னாசி வந்து ஓகே, இந்த லெவலை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஃபிப்னாசியை டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த லைன்லாம் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம ட்ரா பண்ணது அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் வீக்லியோட ஹையை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்த டே ஹையையுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாவும் வீக்லி ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாவும் சேர்த்து வச்சுக்கிறேன். வீக்லிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் புல்லிஸ் வரும். சரிங்களா? இப்போது ரெசிஸ்டன்ஸ் 2 21,527 அப்படிங்கிற லெவல். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு ஃபிப்னாசி லெவலில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் புது இடத்துக்கு போகும்போது நம்ம ஃபிப்னாசியில் தான் ட்ரேட் பண்ணிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் 3 இந்த 526ஐயும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 21,600 to 627 இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. சப்போர்ட் வந்து ஈஸியாக எடுத்துடலாம், ஆல்ரெடி நமக்கு சப்போர்ட் தெரியும். எக்ஸாக்டாக இன்னையோட லோ 21,237 அப்படிங்கிற லெவல். அதுக்கு கீழே சப்போர்ட் 2 இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பர்களே. 21,073 இது செகண்ட் சப்போர்ட். தேர்டு சப்போர்ட் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் 20,771. இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. பேங்க் நிஃப்டிலேயும் நான் அந்த ஃபிப்னாசியை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஃபிப்னாசி படி லாங் டார்கெட்டு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபிப்னாசியை அந்த அளவுக்கு லாங்காக ஹோல்டு பண்ணும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸு இப்போது 47,946. இப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? இன்னையோட டே ஹை வீக்லி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1. வீக்லி ஹையும் அதுதான், ரெசிஸ்டன்ஸ் 1 அதுதான். அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 48,500ங்கிறது ஒரு சின்ன செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். 48,500 இது பேஸ்ட் ஆன் OI டேட்டா. எப்போதுமே ரவுண்டு ஃபிகரு 500 பாயிண்டில் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு ரிவர்சல் கொடுக்கும். அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 49,000 அப்படி இல்லைன்னா 49,880 அப்படிங்கிற ஃபிப்னாசி லெவல். சரிங்களா? இந்த ரேஞ்சு இதோட சேர்த்து இன்னைக்கு வந்த டே லோ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் 47,500 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு இந்த ஸ்விங். சரிங்களா? இந்த ஸ்விங் வந்து தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டி. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ப்ளஸ் இந்த ட்ரெண்டை வந்து பார்த்துக்குங்க. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாக் கலர் லைனையும் இந்த ப்ளூ கலர் லைனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு மேலேயே சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் ரேலி வருவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? ஃபின் நிஃப்டியை பாருங்கள். ஃபின் நிஃப்டி இன்னைக்கு டே ஹை நான் சொன்னேனே, நேற்றைய தினமே வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 சொல்லியிருக்கேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 தான் மார்க்கெட் வந்து அழகாக ரியாக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 1க்கும் ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் சப்போர்ட் 1க்கும் தான் ரியாக்ட் ஆகிருக்கு. எந்த சேஞ்சஸுமே இல்லை. நேற்று சொன்ன அதே லெவல்ஸ் தான் ஃபின் நிஃப்டிக்கு. 21,559 ரெசிஸ்டன்ஸ் 1, 21,600 ரெசிஸ்டன்ஸ் 2, 21,800ங்கிறது 700 வச்சுக்குவோம். OI டேட்டா பேஸ் பண்ணி 700 21,700 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 21,356ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 21,203 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு 21,054. நேற்றுக்கு சொன்ன அதே லெவல். மிட் கேப்பில் தான் நான் இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லாவே ட்ரேட் ஆகுது. சரிங்களா? அதை நான் சொல்லிடுறேன். இன்னையோட டே ஹை இன்றைக்கி வந்துச்சு பார்த்தீங்களா? 324, 330 வச்சுக்கிங்க. ஃபிப்னாசி படி அதான் வருது. அந்த 330 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கும்போது
நான் எதிர்பார்க்குறது 10,500 எதிர்பார்க்குறேன். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து 400 வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 400, அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 500. ஓகே, 500 சப்போர்ட். இன்னைக்கு வந்த லோ 10,258 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டு இந்த கேப் ஃபில்லிங் ஆரம்பிக்கிற இடம், இந்த இடம், அடுத்தது இந்த இடம். ஓகே, 10,100, 10,156 இதுதான் நான் எதிர்பார்க்குற சப்போர்ட்டு நண்பர்களே. சரிங்களா, இந்த லெவல் நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டா ஃபர்தராக ரேலி வரும் அப்படின்ட்டு. இப்போ கூட நல்லா பாருங்கள், 1 hour கேண்டிலில் மார்க்கெட் வந்து ஃப்ளாகை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஏற்றங்களா இந்த இடத்துல வந்து பாருங்கள், அப்படியே ஒரு 15 minute ஃப்ளாக் ஃபார்மேஷன். நல்ல ஒரு ஃப்ளாக் ஃபார்மேட்டு. பாருங்க, இந்த ஃப்ளாக் பிரேக் அவுட்டு மார்க்கெட் வந்து ஃப்ளாக் மாரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதோட இம்பேக்ட் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. பார்க்கலாம் வர இருக்கிற நாட்களில். நீங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து ஒன்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேடில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படியும் நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி நல்லாவே காமிச்சிருக்கேன். இந்த அனலைசிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து அலெக்ஸ் ப்ளூ ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிமெண்ட் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலிமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே வந்து ஒரு 3 days வந்து மார்க்கெட்டை எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நான் உங்களுக்காக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பேன். நம்மளோட ரெஃபரலில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து இந்த கிளாஸஸ் ப்ளஸ் வந்து நான் இன்ட்ராடேயில் நான் என்ன மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்காக நான் சொல்லித்தருவேன். அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதில் ஒரு சில கிளாஸஸ்லாம் வந்து உங்களுக்கு வீக்லி இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் மூலயமா லைவில் வந்து சொல்லித்தரதாக இருக்கும். ஈவினிங் 6 o'clock to 8 o'clock வந்து கிளாஸஸ் இருக்கும். அதை நான் வந்து ஒரு 3 days வந்து உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சில ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் நான் இன்ட்ராடேல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறேங்கிறதையும் இதெல்லாமல் ஒரு குரூப்பில் உங்களுக்கான சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஒரு குழுவையும் வந்து அந்த குரூப்லேயும் வந்து உங்களை ஆட் பண்ணுவோம். சரிங்களா, இது அலெக்ஸ் ப்ளூவில் நம்ம ரெஃபரல் கீழே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.